ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா உகாதி ஸ்பெஷல். நம்ம இன்றைக்கி ஒரு 6 ரெசிபி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே செய்து முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான டேஸ்டியான ரெசிபிங்க. அதில் பார்த்திங்கன்னா முதலாவது நம்ம செய்ய போகிறது சேமியா ஜவ்வரிசி வச்சு ஒரு பாயசம் செய்ய போகிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மாங்காய் வச்சு மாங்காய் சாதம் செய்ய போகிறோம். இன்றைக்கி சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு போலி செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் கோசம்பரி, இது கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபிங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கனாக்கா மெதுவடை, ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியான ரெசிபி. சூப்பராக வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சேமியா ஜவ்வரிசி பாயசம் பார்த்துடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இது செய்கிறதுக்கு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் தாங்க தேவைப்படும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேமியா சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு குவான்டிட்டி வேணும்னாக்கா இது கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ இது நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. இப்போ நல்லா வறுந்து வந்துருச்சு. அதே பேனில் பார்த்திங்கனாக்கா இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா நான் 1/4 கப்பு ஜவ்வரிசி எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த ஜவ்வரிசியை வந்து தண்ணியில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் அப்படியே கூட செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு செய்யும்போது சீக்கிரமாகவே செய்து முடிச்சிடலாம். சீக்கிரமாக வெந்து வந்துடுங்க. அதுக்கு தான் ஊற வச்சு செய்கிறது. இப்போ பார்த்திங்கனாக்கா சூப்பராக நல்லா ஜவ்வரிசி வெந்து வந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ சீக்கிரமாக குயிக்காக வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் வறுத்து வச்ச சேமியாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட இதையுமே சேர்த்து நல்லா வேக வச்சுருங்க. இப்போ ரெண்டுமே நல்லா வெந்து வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் 3/4 கப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நான் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை உள்ளே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பால் விருப்பமாக இருந்தால் பால் சேர்த்து செய்யலாம், இல்லைனா தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் பால் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு ஏலக்காய் பொடி வாசனைக்கு சேர்த்துக்கோங்க. வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, பாதாமாவை சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து விட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா அவ்வளோதாங்க. சூப்பர் அண்ட் டேஸ்டியாக ரொம்ப ஈஸியான ஜவ்வரிசி பாயாசம் ரெடி பண்ணியாச்சு. சேமியா ஜவ்வரிசி பாயாசம் இப்போ ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. இந்த யுகாதிக்கு இதே போல் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இனி அடிக்கடி இந்த பாயசத்தை தான் ட்ரை பண்ணுங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். மேலவே கொஞ்சமாக பாதாம் மீவை தட்டி சேர்த்துக்கோங்க. சூப்பரான ஜவ்வரிசி சேமியா பாயசம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கனாக்கா நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது மேங்கோ ரைஸ் தாங்க. மேங்கோ ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போல்லாம் மேங்கோ சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி மாங்காய் எடுத்துக்கோங்க. மாங்காய் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாங்காவை தோல் சீவி எடுத்துக்கோங்க. தோல் சீவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா துருகி எடுத்தாச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, சீரகம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரைஸுக்கு தேவையான குவான்டிட்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 4-5 முந்திரி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறமாக வறுந்து வரட்டும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வறுந்து வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாவை நான் 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 4 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. நான் 10 பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கலருக்கு வேண்டி. இப்போ இதையுமே நல்லா கலரி கொடுத்துருங்க. நல்லா கலரி வரட்டும். இப்போ இது நல்லா கலந்து கொடுத்த பிறகு இப்போ இதில் பார்த்திங்கனாக்கா வாசனைக்கு நம்ம கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். இப்போ இதில் கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2 மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ நல்லா எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த எல்லா பொருட்களுமே நல்லா வறுந்து வந்துருச்சு. இப்போ நம்ம துருகி வச்ச மாங்காவை சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி மாங்காயில் பார்த்திங்கனாக்கா புளிப்புத்தன்மை இருக்கும். நீங்கள் பார்த்து குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது மாங்காய் நல்லா மசிஞ்சு வதங்கி வரட்டும். இப்போ பார்த்திங்கனாக்கா நல்லா ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வதங்கி வந்துருச்சு பாருங்கள். நல்லாவே வதங்கிடுச்சு. நான் ரைஸை வந்து வடித்து ஆற வச்சிட்ருக்கேன்.
இப்போ அதுவை ஒரு பிளேட்டு சேர்த்துக்கோங்க. ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம், அதனுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மாங்காய் சாதம் ரெடி பண்ணியாச்சு. இதோட கூட உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இது அப்படியே கூட சாப்பிட்லாங்க, அருமையாக இருக்கும் இந்த ரைஸு. அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் டேஸ்டியாக மாங்காய் சாதம் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம செய்ய போகிறது ஸ்வீட் பொங்கல் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப மெல்ட்டை வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போயிடுங்க, அந்த அளவுக்கு இருக்கும் இந்த பொங்கல். வாங்க இன்றைக்கி சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர் எடுத்து நம்ம இன்றைக்கி பச்சரிசி வச்சு தான் செய்ய போகிறோம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. இப்போ அது நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியை வடிச்சிட்டு இப்போ மறுபடியும் தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா பொங்கல் நல்லா வெந்து குழஞ்சி வரும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கனாக்கா 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லாவே கரைஞ்சி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வேக வச்ச ரைஸை பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்லா கரண்டியை வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு நல்லா பொங்கல் நல்லா கிடைக்கும் சாஃப்டாக. கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ அதே ரைஸில் நம்ம கரைச்சி வச்ச வெள்ளை கரைச்சலை சேர்த்துக்கோங்க. இப்போ வெள்ளை கரைச்சலை சேர்த்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரட்டும். நல்லா கலரி கொடுங்க, கட்டிகள் இல்லாமல். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலரி கொடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் சாஃப்ட் ஆகிடுச்சு. இது சீக்கிரமாகவே கெட்டியாகிடுங்க. இப்போ ஒரு பேனில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் முந்திரி, பாதாம், திராட்சை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி வறுத்து எடுத்துக்கணும். நல்லா பொன்னிறமாக நல்லா வறுந்து வரட்டும். இப்போ பார்த்திங்கனாக்கா நல்லா வறுந்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ரைஸோடு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது தேவைக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட பச்சை கருப்பு இருந்துச்சுன்னா ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி சேர்க்கும்போது உங்கள்கிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, பாதாமாவே உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து கொடுங்க. இது நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான பொங்கல் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். ஒரு பவுலில் நான் மாற்றிக்க போகிறேன். இப்போது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது வாயில் வச்ச உடனே அப்படியே கரைஞ்சி போயிடுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். நம்ம இதில் பாசிப்பருப்பு சேர்க்கலை, ரொம்ப பச்சரிசி சேர்த்து தான் நம்ம செஞ்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் டேஸ்டியான சக்கரை பொங்கல் ரெடி பண்ணியாச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது பார்க்க போகிறது நம்ம பருப்பு போலி தாங்க செய்ய போகிறோம். இது கர்நாடகா ஸ்டைல் பார்த்திங்கன்னா உப்பேட்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சாஃப்டாக அண்ட் டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம கோதுமை மாவு வச்சு தான் செய்ய போகிறோம். கோதுமை மாவு, உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பெசரி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக பெசரி எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், சாஃப்டாக பெசரி எடுத்தாச்சு. மேல் மாவு காயாமல் இருக்க நம்ம கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஊறட்டோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. நான் 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெள்ளை கரைச்சல் ரெடி பண்ணிக்கலாம். 3/4 கப்பு வெல்லம் எடுத்து 1/2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க.
இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம கரைச்சி வச்ச வெள்ளை கரைச்சலையும் சேர்த்துருங்க. இது நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து இப்போ தேவையான அளவுக்கு நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லாவே கலந்து கொடுத்துட்டு இதை அப்படியே ஆற வச்சுடுங்க. இது நல்லா ஆறி வந்த பிறகு நம்ம சின்ன சின்ன பாலாக இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ வாழையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு தேய்ச்சி எடுத்துருங்க. இப்போ உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு உல்ட்டா பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். கையாலவே ரெடி பண்ணிக்கோங்க, ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ இதே போல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுட்டு பேனில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நெய் அப்ளை பண்ணிவிட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பருப்பு போலி ரெடி பண்ணியாச்சு. இதே போல் நம்ம எல்லாத்தையுமே செய்து எடுத்துக்கலாம். டேஸ்டியான பருப்பு போலி ரெடிங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக கூட இருக்குங்க. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் இந்த பருப்பு போலியவை. அடுத்தது நம்ம செய்ய போகிறது என்னென்னா கோசம்பரி தாங்க செய்ய போகிறோம். நம்ம 5ஆவதாக செய்ய போகிறது. ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க இது. இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக கூட இருக்கும். இன்றைக்கி வாங்க சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து தண்ணி விட்டுட்டு இது 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்த பிறகு மறுபடியுமே தண்ணி விட்டு இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா ஊறி வந்துருச்சு. தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுடுங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு 1 பச்சை மிளகாவை நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. துருகி வச்ச கேரட் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளரிக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேங்காய் துருவல் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நீங்கள் லெமன் சேர்க்கும் போது அது நல்லா வெளியில் வச்சு சாப்பிட்லாங்க, கெட்டு போகாது இது சீக்கிரமாகவே. இப்போ இதுக்கு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, பெருங்காய பொடி சேர்த்து நல்லா தாளிச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கோசம்பரி ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான ரெசிபி கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை. அடுத்தது நம்ம செய்ய போகிறது 6ஆவதாக மெது வடை தாங்க செய்ய போகிறோம். இந்த வடை பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா சாஃப்டாக, மேலே நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியான இந்த மெது வடையை நம்ம இன்றைக்கி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது இந்த வடை. இந்த வடை நம்ம வாங்க ஈஸியாக இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. 1 கப்பு உளுத்தம் பருப்புவை நான் 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறி வந்துருச்சு உளுந்து. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உளுந்து அரைக்கும் போது 2 ஐஸ் க்யூப்ஸு சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ நல்லா மாவு உங்களுக்கு நல்லா வரும், சாஃப்டாகவும் இருக்கும் நீங்கள் மாவு அரைக்கும் போது. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் மாவு அரைச்சிட்டு நீங்கள் தண்ணியில் விட்டு பார்த்திங்கன்னா தண்ணி மேலே வர மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தாக்கா மாவு உங்களுக்கு நல்லா கரெக்டான ஸ்டேஜியாக இருக்கும். இது போல் தண்ணி விட்டு நீங்கள் ஒரு தடவை செய்து பாருங்கள். மாவு பார்த்திங்கன்னா மேலே வருது பாருங்கள். இது உங்களுக்கு நல்லா பக்குவமான பதங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது நல்லா மொறுமொறுப்பு தருங்க, அதனால தான் நம்ம அரிசி மாவு சேர்க்குறோம். இப்போ இதில் பார்த்திங்கனாக்கா மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகு சீரகம் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு காரத்துக்கு 1 பச்சை மிளகாவை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. தேவையான அளவுக்கு நம்ம இதில் பார்த்திங்கன்னா பெருங்காய பொடி சேர்க்குறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது நல்லா சாஃப்டாக பெசரி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மாவு சாஃப்டாக பெசரி எடுத்துக்கணும். உங்களுக்கு எடுத்து பாருங்கள், தட்டுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக வரணும், அந்த அளவுக்கு பதம் இருக்கணுங்க. இதுதான் உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜ். இப்போ கடாயில் எண்ணெய் வச்சுட்டு மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நடுவில் ஓட்டை போட்டு உள்ளே சேர்த்துருங்க. எல்லாத்தையுமே இது ஒரு 4ஆக தட்டி சேர்த்துக்கோங்க. 2 பக்கமும் திருப்பி விட்டுக்கோங்க.
திருப்பி விட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதே போலவே நம்ம எல்லாத்தையும் வடையும் செய்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் டேஸ்டியான வடை ரெடி பண்ணியாச்சு. இந்த எல்லா ரெசிபியுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்யூ.